ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது? நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சூப்பராக ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, சரியா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து 12க்கு அப்புறம் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸோட முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா ரிவ்யூ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து 20 out of 21 மார்க்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும், சரியா? அப்போ நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நம்ம தேர்ஸ்டே வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த நேரத்தில் அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒன் வேர்ட்ஸில் வந்து படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்போயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் வேர்ட்ஸை நான் மெதுவாக தான் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், சரியா? இந்த நேரத்தில் ஒன் வேர்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் நீங்களே என்னாச்சும் பார்த்தா வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஒன் வேர்ட்ஸில் 20க்கு 20 எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து அதாவது சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்குறாங்க, சரியா? அதனால் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒன் வேர்ட்ஸை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸு முக்கியமாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நல்லா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது கொஞ்சம் ரேர் தான். அதனால் நீங்கள் தெளிவாக ஒன் வேர்ட்ஸை நல்லா பார்த்துங்க. அதுவே போதுமானது புக் பேக் ஒன் வேர்ட்ஸை. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அமைப்பு பற்றி எழுதுக. அதுக்கப்புறம் நிதி முன்வரைவு வரையறுக்கவும். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு தேவையான அடிப்படை தகுதிகள் யாவை? அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன? நிர்வாக சீர்திருத்த குழுவை பற்றி சிறுகுறிப்பு தருக, சரியா? அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது UPSC பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. அதுக்கப்புறம் ராஜதானி மற்றும் மாகாணங்கள் என்றால் என்ன? கலப்பு பொருளாதாரத்தை பற்றி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாஸ்கோடா காமா பற்றி சிறுகுறிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொச்சி பன்னாட்டு விமான நிலையம் பற்றி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பு வரைக. இது இப்போ நான் ரீட் பண்ணுற கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் எழுதுவீங்களா இல்லையான்னு பார்த்துங்க. அப்படி படிக்கலை அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் திரும்ப அதை என்ன பண்ணுங்கள் படிச்சுடுங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்த சட்டத்தின் வகைகளை பட்டியலிடுக. அதுக்கப்புறம் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் எவையேனும் 3 எழுதுக. நிர்வாக சட்டத்தின் தன்மைகள் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி சுருக்கமாக எழுதவும். புன்சி குழு குறித்து சுருக்கமாக எழுதுக, சரியா? சுதேச அரசுகள் இணைவதற்கு VP மேனனின் பங்களிப்பை சுருக்கமாக விளக்குக. இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள். தேசிய வளர்ச்சி குழுவின் பங்கினை பற்றி எழுதுக. சிம்லா ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக, சரியா? அதான் ரைட் அபவுட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிம்லா அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் பொது சபையின் 6 முக்கிய குழுக்களை எழுதுக. இந்தியாவில் வாழும் பட்டியலிடப்பட்ட பழங்குடிகள் பற்றி எழுதுக. ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இன் இந்தியா. இதை தெளிவாக பார்த்துங்க. 40வது கொஸ்டின். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்களை பற்றி விரிவாக விளக்குக. அதுக்கப்புறம் பொருளாதார மற்றும் சமூக குழுவின் பணிகளை விரிவாக விவாதிக்கும். அதாவது SOC இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், சரியா? 42வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 கொஸ்டினுமே அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் நடைமுறையின் நிலைகளை பற்றி விளக்குக. அதுக்கப்புறம் மொழி வழி மாநிலங்கள் அமைவதில் வட்டார அரசியல் கட்சியின் உருவாக்கம் குறித்து விவாதிக்கவும். அதுக்கப்புறம் 43வது கொஸ்டின் வந்து பாருங்கள். பிரதமரின் பணிகள் மற்றும் மத்திய அரசில் அவரது நிலை குறித்து விரிவாக விளக்குக. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையான காஷ்மீர் பிரச்சனை குறித்து விவாதிக்கவும், சரியா? அதுக்கப்புறம் இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி பற்றி விவாதிக்கவும். வெண்மை புரட்சியின் முக்கிய சாதனையை விளக்குக. நெக்ஸ்ட்டு ஐநாவின் தோற்றம் மற்றும் அதன் பணிகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு வழங்கப்பட்டுள்ள மத்திய மாநில உறவுகள் பகுப்பாய்வு செய்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 46வது கொஸ்டின். ரைட் அண்ட் எஸ்ஏ அபவுட் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ரைட் எ டீட்டெயில் அபவுட் பவர் ஆஃப் லோக்சபா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஐடென்டிஃபை தி மேஜர் சேலஞ்ச் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் நேஷனல் பில்டிங் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஹவு டிட் இந்தியன்ஸ் ஃபாரின் பாலிசி எவால்வ் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பரே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.